வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஒரே பரபரப்பும் பதட்டமுமா போயிட்டு இருந்த பாண்டியன் ஸ்டோர் இப்போ கொஞ்சம் நிதானமா போய்கிட்டு இருக்கு. ராஜியும் கதிரும் சென்னைக்கு கோச்சிங் கிளாஸ் வந்திருக்காங்க. இப்பதான் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா காதல் துளிர்விட ஆரம்பிக்குது. ரோபோட் மாதிரி இருந்த கதிர் அழகான ஆண்மகனா டர்ன் ஆயிட்டு இருக்காரு. கோச்சிங் கிளாஸ் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஆட்டோ சொல்லட்டுமான கதிர் கேக்குறாரு. எதுக்கு? நாம நடந்தே போலாங்கிறாங்க ராஜி. பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேர்த்து இருக்கத ராஜி டிஷ்யூ வச்சு தொட்டு தொடச்சிட்டு இருக்காங்க. ராஜி பேச பேச அவங்க பக்கம் திரும்பி முகத்தையே பார்த்துட்டு இருக்க கதிர், டிஷ்யூ முகத்துல ஒட்டி இருக்கு பாருங்கிறாரு. எங்க அப்படின்னு ராஜி கேட்க, கன்னத்துலங்கிறாரு அவரு. ராஜி ரொம்ப கரெக்டா ரைட் சைடுல ஒட்டி இருக்க. லெஃப்ட் சைடு கன்னத்தை தொடச்சிட்டு இருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம் இரு, வெயிட் பண்ணு அப்படிங்கிற கதிர் பூ மேல ஒட்டி இருக்க பட்டாம்பூச்சியை பிடிக்கிற மாதிரி மெதுவா எடுத்து விடுறாரு. ராஜி கதிரை பார்த்து கலர்ஃபுல்லா சிரிக்க அவரும் அதே மாதிரி சிரிக்கிறாரு. திடீர்னு கதிர், ஆனா என்ன அழுத நீன்னு சொல்ல எப்போங்கிறாங்க ராஜி. என்னைய கல்யாணம் பண்ண சொல்லி எங்க அம்மா சொன்னப்ப அப்படிங்கிறாரு கதிர். ராஜி, ஒன்னும் சலிச்சவங்க இல்லையே, நீ மட்டும் என்ன பண்ணியா? உடனே தாலி எங்கன்னா கேட்ட, இவளை மட்டும் கல்யாணம் பண்ணவே மாட்டேன்னு தானே சொன்ன அப்படின்னு ராஜி கேட்டு விடுறாங்க. ஆமா, அது அப்போ அப்படின்னு கதிர் சொல்லிட உடனே ராஜியோட முகம் செம ரொமான்டிக்கா மாதிரி இப்போன்னு கேக்குறாங்க. எத்தனை தடவை எத்தனை விதமா ஒரே கேள்வியை கேட்ப அப்படின்னு கதிர் சொல்ல, கேட்கும் போதெல்லாம் பதில் சொன்னா குறைஞ்சா போயிடுவ, சொல்லு அப்படின்னு பதில கேட்க ஆசைய ரசனையுமா சிரிப்போட சொல்றாங்க ராஜி. சொல்ல மாட்டேன்னு கதிர் பிகு பண்ண, அட சொல்லு அப்படின்னு ராஜி கேட்க, சொல்லவே மாட்டேன் அப்படின்னு கதிர் ஏகத்துக்கும் பிகு பண்ண, சொல்ல அப்படின்னு ராஜி ஒரு இடி இடிக்கிறாங்க அவரு. அசால்ட்டா நடந்த கதிர் ராஜியோட இந்த செயலால டக்குன்னு ஜெர்காயி தடுமாறி நின்று சரியாகிறாரு. ஏய், சொல்ல மாட்டேன்னு சொல்றேன், பேசாம வா அப்படின்னு சொல்ல. ஐயோ சொல்ல என்ன சிரிக்கிறாங்க ராஜி. சொல்ல முடியாது அப்படின்னு கதிரும் பிடிவாதம் பண்ண, சொல்லு அப்படின்னு மறுபடியும் ராஜி ஒரு இடி இடிக்க, ஏய் இது ரோடு அப்படின்னு கதிர் சுத்தி முத்தி பார்த்துட்டு சொல்றாரு. அதனால என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜு பயங்கர குறும்பா அவரை இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏய் இங்க பாரு, அமைதியா வா அப்படின்னு வான் பண்றாரு கதிர் சிரிச்சுக்கிட்டே. ஒரு வார்னிங்கையே சிரிச்சிட்டு சொல்ற அளவுக்கு கதிரை மாத்தி வச்சிருக்காங்க ராஜி ஒரு முடிவுக்கு வந்தவங்களா மாட்டேன்னு சொல்ல, ரோட்ல வச்சு நானும் பதிலுக்கு பதில் பண்ண மாட்டேன்னு நினைக்கிற தைரியம் அப்படின்னு அவர் கேட்க, ஆமா அப்படின்ற மாதிரி ராஜி பார்க்க, ரூமுக்கு வா இருக்கு உனக்குங்கிறாரு கதிர். ரூமுக்கு போனா மட்டும் என்ன பண்ணுவ அப்படின்னு ராஜி உசுப்பி விடுறாங்க. அத ரூமுக்கு வா அப்புறம் சொல்றேங்கிறாரு கதிர். நீ என்ன பண்ண போறன்னு பார்க்க நான் தான் ஆர்வமா இருக்கேனே அப்படின்னு ராஜி ரொம்ப ரசனையோட கதிரை பார்த்துக்கிட்டே நடக்க, கதிரும் நடக்க போறத நினைச்சு கனவுல அப்படியே நடக்க, ரெண்டு பேரோட கையும் ஒன்னோட ஒண்ணு உரசிக்குது. ஒருத்தர பார்த்து இல்ல நின்னு அந்த மொமெண்ட கெடுத்துக்க விரும்பாத ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் தான் கண்களே பேசுறது, கைகளும் பேசட்டுமே அப்படின்னு அவங்க வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்துற இப்படி என் கதிரை ஒரு இடி இடிச்சிட்டு ராஜு உள்ளர போறாங்க. அமைதியா இருந்தா என்ன ரொம்ப தான் சீண்டி பாக்குற அப்படின்னு நினைக்கிற கதிர், ஏய் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே கதவை லாக் பண்றாரு. ரொம்ப ஓவரா பண்றேன்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, யார் ஓவரா பண்றா அப்படின்னு சிரிப்போட டவல் எடுத்துட்டு போறாங்க ராஜி. ஏய் இங்க வா அப்படின்னு போற ராஜியோட கைய பிடிச்சி, ஏய் என்ன அப்படின்னு கதிர் ராஜிய தன்னோட பக்கம் திருப்ப, அவ்வளவுதான் அவரு அவங்களோட கண்கள்ல விழுந்துடுறாரு. ராஜிக்கும் அதே நிலைமைதான். இரவாக நீ, நிலவாக நான், உறவாடும் நேரம் சுகம்தானடா அப்படின்னு ராஜியோட கண்கள் பாடிட்டு இருக்க, தொலையும் நொடி கிடைத்தேனடி, இதுதானோ காதல் அறிந்தேனடி, கரையில் நீ பெண்ணே உனை தீண்டும் அலையாக நான் கதிரோட கண்கள் பாடிட்டு இருக்க, நானும் கொஞ்சமும் சலிச்சவே இல்லைன்னு ராஜியோட முகம் மொத்தமா பாட ஆரம்பிக்குது. அலையாகி நெஞ்சம் துடிக்க, ஒன்றோடு ஒன்றாய் கலக்க, என் உயிரே என் காதோடு காதல் உரைக்க அப்படின்னு அவங்க முகம் மௌனமா இந்த வரிகளை சொல்ல, கதிரும் மொத்தமா காதல்ல விழுந்துடுறாரு. என்ன அப்படி பாக்குற அப்படின்னு ராஜு கேட்க, என்ன சொன்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே கதிர் தன்னோட விரல்களை ராஜுவோட விரல்களோட கோத்துட்டு இருக்காரு. ராஜுக்குள்ள உள்ளர ஏதோ உடைஞ்சிட்டு இருக்கு. என்ன சொன்னேங்கிறாங்க. ரூமுக்கு போனா மட்டும் என்ன பண்ணிடுவேன்னு கேட்டல அப்படின்னு கதிர் அவங்க கண்களையே பார்க்க ஒரு செகண்ட் தடுமாறிட்டு, தப்பா எதுவும் சொல்லல அப்படின்னு ராஜி சொல்ல, அன்னைக்கு வீட்டுல வச்சு இது மாதிரி தான் ஏதோ பேசுனியே அப்படின்னு கதிர் கேட்க, அதுக்கு அப்படிங்கிற ராஜி கொஞ்சம் பயத்தோட, விடு அப்படின்னு கைய உருவ பாக்குறாங்க. விட மாட்டேன் அப்படிங்கிற கதிர் அவங்களோட இன்னொரு கையில இருக்க டவலை புடுங்கி தூக்கி போட்டுட்டு, விட மாட்டேன்னு அந்த கையையும் பிடிச்சுக்கிறாரு. கைய விடு அப்படின்னு சத்தமே வராத குரல்ல ராஜி சொல்ல, விட மாட்டேன்
அப்படின்னு 2 கையும் இறுக்கி சேர்த்து பிடிச்சிக்கிறாரு. விழி தொட்டதா, விரல் தொட்டதா, எண்ணெய் தீண்டி பெண்மை பூ பூத்ததா அப்படின்னு கதிரோட கண்கள் சொல்லிட்டு இருக்க. கடல் சுட்டதா, குளிர் விட்டதா, அடடா என் நாணம் இன்று விடை பெற்றதா அப்படின்னு கதிரோட கண்களையே பார்த்துட்டு நிக்கிறாங்க ராஜி. அடடா இன்று வாழ்கின்ற உலகம் போதும், என் தோல் சாயும், இது போதுமேன்னு கதிரோட கைகள் அப்படியே ராஜி இழுத்து தோல்ல சாச்சிக்க அவங்களும் வாகா அவங்களோட தோல்லையும் நெஞ்சிலையும் சாஞ்சிக்கிறாங்க. வாய் பேச வேண்டாம், சிலிர்க்கின்ற இன்பம் போதும், இருந்தாலும் மீண்டும் கிடைப்பேன்னு அவங்க மனசுல ஓடிட்டு இருக்கு. அப்படியே கதிர் ராஜிய கொஞ்சம் நகர்த்தி நிறுத்தி பார்க்க இதுவரைக்கும் இல்லாத வெக்கம் வந்துடுது அவங்களுக்கு. சலிக்காம கதிரோட கண்களை பார்த்துட்டு இருந்த ராஜியால இப்ப அவர் கண்களை பார்க்க முடியாம கிட்ட இருந்து டக்குன்னு பிரிஞ்சு ஓடி போய் பெட்ல உட்கார்ந்துட்டு வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக கைய பெட்ல வச்சு அழுத்திட்டு இருக்க கதிரும் மெதுவா வந்து பக்கத்துல உட்கார்றாரு. படபடப்பு, நாணம், எதிர்பார்ப்பு எல்லாம் கலந்து அடிக்குது ராஜியோட முகத்துல. கதிர் வந்து உட்கார்ந்ததை அவங்களால உணர முடிஞ்சாலும் திரும்ப முடியல. கதிர் அமைதி படவி அமாவாசை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பக்கம் நகர்ந்து உட்கார்றாரு. ராஜியோட மனசுக்குள்ள கூட்ஸ் ட்ரெயினை விட வேகமா படபடப்பு எகிருது. பயமும் தயக்கமுமா விரல மூடிக்கிறாங்க. இனி உன் விரல்கள் தனியா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு கதிரோட கை அவங்க விரல்கள் மேல படியுது. நீ எதிர்பார்த்தது தானே எல்லாமே, எங்கிட்டு இருந்தது தானே எல்லாமே, ஆனா ஏன் இந்த நொடியை அவாய்ட் பண்ற அப்படின்னு ராஜியோட மனசு கேள்வி கேட்க அவங்க விரல்கள் தன்னை போல விரியுது. கதிரோட விரல்கள் அவங்க விரல்களோட கண்ணாமூச்சி ஆட ஆரம்பிக்குது. அப்படியே மெதுவா ராஜியோட சின்ன தொட்டு அவர் பக்கமா திருப்புறாரு. ராஜிக்கு டன் டன்னா தயக்கமும் வெக்கமும் இருந்தாலும் அதை விட கதிர் மேல இருக்க ஆசையில அவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. கதிர் ராஜியோட முகத்தையே பார்த்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை எனக்கு பிடிக்காததான், கல்யாணமும் பிடிக்காம தான் பண்ணனேன் அப்படின்னு கதிர் சொல்ல சொல்ல ராஜி கொஞ்சம் அவங்களோட இறுக்கத்துல இருந்து தளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த செகண்ட் கதிர் அவங்களோட கையெடுத்து, ஆனா இந்த நிமிஷம் இப்போ உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யாருடா கதிர்னு கேட்டா அது நீதான்னு கதிர் சொல்ல ராஜியோட மொத்த உடம்பும் ஒரு நிமிஷம் இறுகி தளருது. மனசுக்குள்ள ஏதோ பட்டுன்னு மலர அவங்க கண்கள் எப்பவும் இல்லாத மலர்ச்சியோட கதிரோட கண்களை பாக்குது. வார்த்தைகள் பேச முடியாத இடத்துல கவிதை வரிகள் தான் பேசும். இப்பவும் அவங்க மனசுல பாடல் வரிகள் தான் ஓடிட்டு இருக்க. அடிய பெண்ணே, அறியாத பிள்ளை நான், தாய் போல் என்னை நீ தாங்கவா அப்படின்னு கண்கள் நிறைய காதலும் நிகழ்ச்சியுமா கதிரோட கைகள் ராஜியோட முகத்துல படருது. மழை நேரத்து மண்வாசம் போல உன்மூச்சில் நான் சேர்ந்தேன், என்னை தாளாட்டவா அப்படின்னு ராஜியோட மனசுல வரிகள் ஓடிட்டு இருக்க. ஒன்றோடு ஒன்றாய் கலந்து என் உயிரே என் உயிரேன்னு உங்களை இணைத்து வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு வெள்ளி நிலா. பாண்டியன் வீட்டுல ஆபீசர் செந்தில் ஆபீஸ் விட்டு இங்க வந்திருக்காரு. உள்ள இருந்து மொபைல பார்த்துட்டு வர்ற அரசி செந்தில பார்த்துட்டு அண்ணே பாண்டியன்னு கூப்பிட அரசி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் சோஃபால உட்கார. அரசி என்னன்னே அதிசயமா இங்கெல்லாம் வந்திருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே உட்காடுறாங்க. ஏய் நம்ம வீட்டுக்கு நான் வர்றதுல என்னம்மா அதிசயம் அப்படின்னு செந்தில் கேட்க, இல்லன்னு நீ அப்படிலாம் லேசில் வரமாட்டியே அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க அரசி. அம்மாதான் வர சொன்னாங்கன்னு ஆபீசர் சொல்ல அதுதானே பார்த்தேங்கிறாங்க அரசி. அம்மா எங்கன்னு செந்தில் கேட்க, இதோ அப்படின்னு வந்துட்டு இருக்க கோமதியை காட்டுறாங்க அரசி. இந்தா இங்கதான் இருக்கேன், உனக்கு தான் போட்டுட்டு வந்த அப்படின்னு கோமதி ஒரு டம்ளரை நீட்டிட்டு பக்கத்துல இருக்க ஒரு சேர்ல உட்காடுறாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லி அவரு வாங்கிட்டு குடிக்க போக, ஏண்டா நான் உனக்கு எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணேங்கிறாங்க கோமதி. 5 மணிக்குங்கிறாரு அவரு. எப்போ வர சொன்னேன்னு கோமதி அடுத்த கேள்வியை கேட்க, உடனே வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரை வாய்க்கு கொண்டு போறாரு. அப்புறம் ஏன்டா 7:30 மணிக்கு வந்திருக்க அப்படின்னு கோமதி தான் பெத்த வைரத்தை பார்த்து கேக்குறாங்க. இதுவே கல்யாணத்துக்கு வர சொன்னா காது குத்துக்கு தான் வரும், அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க கோமதி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிறாரு அவரு. என்ன லேட் ஆயிடுச்சு, இனிமே வீட்டுக்கு போறதுக்கு 8 மணி ஆயிடாதா, அவ அங்க தனியா இருப்பால அப்படின்னு கோமதி கேட்க, அதுக்கு என்ன அதெல்லாம் இருப்பா அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரு செந்தில். அப்படின்னு பாக்குற கோமதி, ஏண்டா அவளை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையான்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான் செந்தில் கடுப்பாயிடுறாரு. இதை கேட்கதான் என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னியா அப்படின்னு கேட்க, ஏண்டா நீ அவ கூட பேசுறது இல்லையாமே அப்படின்னு கோமதி கேட்க, அவ சொன்னாளா அப்படின்னு முறைக்கிறாரு அவரு. டேய் கேள்வி தானே கேட்கிறேன், அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்கிறாங்க கோமதி. ஆமா பேசுறது இல்ல அப்படின்னு செந்தில் முகத்தை திருப்பிக்க, ஏண்டாங்கிறாங்க கோமதி. நியாயமா பண்ணின வேலைக்கு உங்ககிட்டயும் தான் பேசியிருக்க கூடாது, அம்மாவாச்சே வேற வழி இல்லாம தான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்படி என்னடா பண்ணிட்டோம் நாங்க அப்படின்னு கோமதி கேட்க, அப்பாவுக்கு எதிர விஷயத்த பண்ணிருக்கீங்களேங்கிறாரு செந்தில். ஏய் என்ன எதிரானா எப்படி சொல்லு, உங்க அப்பா சம்பாத்தியத்தெல்லாம் தெரியாம எழுதி வாங்கிட்டோமா இல்ல கடையில பொருள் எல்லாம் திருடி வித்துட்டோமா அப்படின்னு கோமதி கேட்க, கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அப்படிங்கிறாரு செந்தில். ஷோ ஏண்டா நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா, எனக்கு அந்த உரிமை கிடையாதா
நான் அம்மா தானேங்கிறாங்க கோமதி. ரைட்டுங்க கோமதி, இப்பதான் ரைட் பாத்துல வந்திருக்கீங்க. ஏதோ பேசணுமே எல்லாம் பேசிட்டு இருக்காதம்மா அப்படின்னு செந்தில் சொல்ல, நான் தெளிவா தாண்டா பேசிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடியே இக்கட்டான சூழ்நிலை இந்த வீட்டுல வந்திருக்கு. எல்லா நேரத்திலயும் அவர் என்ன கூப்பிட்டு வச்செல்லாம் ஆலோசனை எல்லாம் பண்றது இல்ல, புரியுதா? அவரா ஒரு முடிவு எடுப்பாரு, அதுபடி நாம எல்லாரும் நடந்துகிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இக்கட்டான சூழ்நிலையில நான் ஒரு முடிவு எடுத்தேன், அதுபடி கதிர், ராஜி, மீனா எல்லாருமே நடந்துகிட்டாங்க. இந்த கல்யாண விஷயம் உங்களுக்கு பெருசா தெரியுதா, இல்ல நான் முடிவெடுத்ததுதான் உங்களுக்கு பெருசா தெரியுதா அப்படின்னு கோமதி புத்திசாலித்தனமா கேக்குறாங்க. உருன்னு வச்சுக்கிட்டு அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படிங்கிறாரு செந்தில். அப்படிதான்டா அப்படிங்கிற கோமதி பெருமூச்சு விட்டுட்டு, சரிடா, நான் யாருக்கும் சொல்லாம கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு மீனா எனக்கு உதவியா இருந்திருக்கா. அதனால இப்ப கதிருக்கு ஏதாவது கெடுதல் வந்திருக்கா? ஐயோ என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு அவன் உங்ககிட்ட வந்து அழுது புலம்பி ஏதாவது சொன்னானா என்ன? இல்ல, அவன் சந்தோஷமா தானே இருக்கான். அப்புறம் என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு கோமதி ஆபீசர் செந்திலுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவரு புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இல்ல. நீ என்ன வேணாலும் சொல்லுமா, என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிறாரு செந்தில். சரி, உன்னால ஏத்துக்க முடியலன்னா அவங்கள பிரிச்சு விட்டுறலாமா அப்படின்னு கோமதி கேட்கல. நல்ல வேலை. சோ இங்க பாரு, நீ ஏத்துக்கோ ஏத்துக்காம போ, அது உன்னோட விருப்பம். ஆனா உங்க அப்பா மாதிரி நீயும் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு பதிலடி கொடுக்குறாங்க கோமதி. செந்தில் அம்மாவையே பார்த்துட்டு இருக்க. பாவண்டா, அவகிட்ட பேசுடா, பேசாம இருக்காத. இந்த வீட்டுல அத்தனை பேர் இருந்தும் கூட அந்த மனுஷன் என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அங்க இருக்கிறது நீங்க 2 பேர் மட்டும் தானேடா. நீ பேசாம இருந்தா அவளுக்கு எப்படிடா இருக்கும் அப்படின்னு கோமதி கேட்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லம்மா, அவன் நல்லா சந்தோஷமா ஜாலியா தான் இருக்கா அப்படிங்கிறாரு செந்தில். நான் தான் சோத்துக்கு இல்லாம எம்பி வெதும்பிட்டு இருக்கேன்றது அவர் சொல்லாமலே தெரியுது. நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. அவளுக்கும் கஷ்டமா தாண்டா இருக்கு. நான் வெளியில காட்டிக்கிறேன், அவ காட்ட மாட்டேங்கிறா, அம்பட்டு தான் வித்தியாசம் அப்படின்னு கோமதி சொல்ல. நிஜமாவா? அப்படிலாம் கூட யோசிக்கிறாள் அவ அப்படின்னு பாக்குறாரு செந்தில். இங்க பாருடா, கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவெடுத்தப்போ மாமாவுக்கு தெரியாம இத பண்ணக்கூடாதுன்னு அவதான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. செந்தில் பாத்துட்டு இருக்காரு. சொல்லுங்க, இன்னும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லி முடிங்கன்ற மாதிரி அரசி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நான் தாண்டா என் முடிவுல உறுதியா இருந்தேன். இந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். இத பாருடா, திருச்செந்தூர்ல நடந்தது திருச்செந்தூரோட போகட்டும், வேற யார்கிட்டயும் இதை சொல்லக்கூடாதுன்னு நான் தான் அவகிட்ட சத்தியம் பண்ணி வாங்கிட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அரசியும் செந்திலும் திக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. அவ எனக்காக தாண்டா அமைதியா இருந்தா, நான் கேட்டுக்கிட்டதுனாலதான் இப்ப அவளுக்கு கூட்டு களவாணின்னு கெட்ட பேர் வந்திருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மாவையே பாத்துட்டு இருக்காரு. இங்க பாருடா, பாவண்டா, அவ நல்லவடா, அவளை போட்டு வதைக்காத, ரொம்ப தப்புடா அது, புரியுதா? கிட்ட பேசுன்னு கோமதி சொல்ல, செந்தில் அப்படியே பத்த வைக்காத குக்கர் மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. கிச்சன்ல இருந்து விசில் சவுண்ட் கேக்குது. கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போறேன், மீனா கிட்ட பேசு அப்படின்னு கோமதி போயிட. அண்ணி நமக்காக என்னென்னமோ பண்ணிருக்காங்க, பாவனே அண்ணி, அவங்க கிட்ட பேசுங்கிறாங்க அரசி. ஆபீசர் ரொம்ப யோசனையோடவே இருக்காரு. இங்க ஹோட்டல் ரூம்ல பெட்ல படுத்திருக்காங்க 2 பேரும். ராஜி ஏகப்பட்ட வெட்கச்சிரிப்போட விட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்க. கதிர் ஒரு கைய தலைக்கு கொடுத்து தலையை நிமித்தி ராஜிவே பாத்துட்டு இருக்காங்க. அவர் பாத்துட்டு இருக்கத பாக்குற ராஜிக்கு ரொம்பவே கூச்சமா இருக்கு. தலையை திருப்பாமலே அவங்களால உணர முடியுது. கையை மட்டும் நீட்டி கதிரோட முகத்தை அந்த பக்கம் திருப்பி விடுறாங்க. ஒரு கையால இல்ல 2 கையாலையும் நீ என்னை தள்ளி விட்டாலும் நான் உன்னையதான் பாத்துட்டு இருப்பேன்னு கதிர் பாத்துட்டு இருக்காரு. பார்வைய குறுகுறுப்ப கொடுக்க, அப்படி பாக்காதங்கிறாங்க ராஜி. ஏன்னு கதிர் கேட்க, ஒரு மாதிரியா இருக்குங்கிறாங்க. என்னமோ பெருசா டைலாக் எல்லாம் பேசுன, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன கிண்டல் பண்ண, இப்போ உனக்கு வெக்கம் வருதா அப்படின்னு நேரம் பார்த்து ராஜிய வாரிட்டு இருக்காரு கதிர். பேசாம இரு அப்படின்னு ராஜி அந்த பக்கம் திரும்ப, ஏய் திரும்பாத அப்படின்னு கைய பிடிச்சி இழுத்து பழைய பொசிஷனுக்கே படுக்க வச்சிடுறாரு அவரு. ஏன்னு ராஜி கேட்க, எனக்கு உன்னை பார்க்கணும், உன் முகத்தை பார்க்கணும்னு கதிர் சொல்ல, ஒண்ணு என் முகத்தையே திரும்பி கூட பார்க்க மாட்டேன், இப்ப பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்ற, எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு ராஜி சொல்ல, தலையில இருந்து கையெடுத்துட்டு கைய தலைக்கடியில கொடுத்து பிளாட்டா படுக்கிறாரு கதிர். கோச்சுக்கிட்டியா அப்படின்னு ராஜி கேட்க, அப்படிங்கிறாரு. நிஜமாவே உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு ராஜி கேட்க, இனிமே இந்த கேள்வி அவசியமா ராஜி அப்படின்னு கதிர் கேட்க, அவசியம்தான், இப்ப மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுக்க இதே கேள்வியை தான் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீ பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணுங்கிற மாதிரி ராஜி பார்க்க, கண்கள்லயே பதில் இருக்கே ராஜி, உனக்கு புரியலையான்னு கதிரும் பாக்குறாரு. ராஜி கதிர் பக்கமா திரும்பி தன்னோட கைய அவரோட முகத்துல வச்சு நினைவா பார்க்க, அவரும் ஒரு நிறைவா பாத்துட்டு இருக்காரு. மீனா டீப்பாய் மேல ஒரு நோட்டை வச்சுட்டு ஏதோ எழுதிட்டு இருக்காங்க. ஆபீசர் செந்தில் அப்படியே மெதுவா வர்றாரு. மீனா சீரியஸா எழுதிட்டு இருக்க, உங்க பக்கத்துல இடம் இருக்கேன், நான் உட்காரலாமான்னு கேக்குற இன்னொன்னு பேசஞ்சர் மாதிரி அவங்களே தயங்கி தயங்கி பாத்துட்டு இருக்காரு. பாவண்டா, அவன் நல்லவடா,
அவளை போட்டு வதைக்காத, தப்புடாது, புரியுதா, அவகிட்ட பேசு அப்படின்னு கோமதி சொன்னது ஞாபகத்துல வர கச்சேரிக்கு ரெடி ஆகிற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்து ரெடியாகி என்ன பண்றேன்னு கேக்குறாரு. தெரியல, எங்கிட்ட தான் கேக்குறீங்களாக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு எப்படி வேலையை கண்டினியூ பண்றாங்க. செந்தில் பார்த்துக்கிட்டே இருக்க ஆபீஸ் வேலையை பார்த்துட்டு இருக்கேங்கிறாங்க. ஆனா சரியான ஆளுடி நீ அப்படின்னு செந்தில் சொல்ல, என்ன சரியான ஆளு அப்படின்னு செந்தில முறைக்கிறாங்க மீனா. எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா காய நகர்த்தி இருக்கிற அப்படின்னு செந்தில் சொல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு அவங்க பாட்டுக்கு எழுத ஆரம்பிக்கிறாங்க. நான் பேசாம இருக்கத உன்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு செந்தில் சொல்ல, நான் எப்படா அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க. ஆனா என்கிட்ட வந்து நீ பேசுறதுக்கு உனக்கு ஈகோ, அதான் என்கிட்ட நிறைய இருக்குன்னு சொல்லுவியே அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க. அதுல என்ன சந்தேகம், ஒரு ஆஃப் பாயில் தானேங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க. அது உனக்கு இடம் கொடுக்கல என்கிட்ட பேசுறதுக்கு, அதான் நேரா போய் எங்க அம்மா கிட்ட பேசியிருக்க அப்படின்னு செந்தில் சொல்ல, உங்க அம்மா கிட்ட நான் எங்க பேசினேன் அப்படிங்கிறாங்க மீனா. உங்க பையனை என்கிட்ட பேச சொல்லுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்க அப்படின்னு செந்தில் பில்டப் கொடுத்துட்டு இருக்க. நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லியே அப்படின்னு உயர உயர பறந்துட்டு இருந்த செந்தில் பலூன்ல ஊசிய குத்திடுறாங்க மீனா. ஆனால் அவர் விட்டு கொடுக்காம, நடிக்காத மீனா அப்படின்னு சொல்ல, நான் ஏன் நடிக்கணுங்கிறாங்க, நீ சொல்லாம அம்மா ஏன் என்கிட்ட பேச போறாங்க, என்கிட்ட சண்டை வேற போட்டாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, அவங்களுக்கே தோணி இருக்கும் நீங்க பண்றது எதுவும் சரியில்லைன்னு அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப நீ எங்க அம்மா கிட்ட பேசவே இல்லையா அப்படின்னு செந்தில் கேட்க, என்கிட்ட நீங்க பேசாம இருக்கிறது எனக்கு வருத்தமே இல்லைன்னு சொன்னேன், அப்புறம் ஏன் நான் உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு வேற போகணும், எதுக்கு போக போறேன் அப்படின்னு மீனா சொல்ல, அடி பாவி, நீ தான் கெஞ்சி உருண்டு புரண்டு கேட்டிருப்ப, நான் வந்து பேசுறேன் அப்படின்னு நினைக்கிற செந்தில், சரி நான் எதையுமே யோசிக்க மாட்டேன்னு சொல்லுவல்ல மீனா, நான் சொல்றத நீயும் கொஞ்சம் யோசி. இப்ப தனக்கு தெரியாம தன்னோட மருமகளும் ஒய்ஃபும் ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்ற ஒரு வருத்தம் எங்க அப்பாவுக்கு எம்பட்டு பெரிய வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு செந்தில் சொல்றாருங்க. மீனாவும் அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு, ஓ இப்போ உங்க வருத்தத்தை விட்டுட்டீங்க, உங்க அப்பா வருத்தத்தை பத்தி பேச போறீங்க அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க. பதிலுக்கு பதில் பேசாம எங்க அப்பாவோட இடத்துல இருந்து என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா நிமிந்து முறைக்கிறாங்க. சரி வேணாம் விடு, எங்க அப்பாவை விடு, உங்க அப்பாவை எடுத்துக்கையே, அவருக்கு தெரியாம நீ ஒரு விஷயத்த பண்ண வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்க, அந்த விஷயம் ஃபியூச்சர்ல அவருக்கு தெரிய வருது, அவரு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆவாருன்னு வச்சுக்கே, அப்படிப்பட்ட விஷயத்த நீ பண்ணுவியா, பண்ண உனக்கு மனசு வருமா சொல்லு அப்படின்னு அபத்தமா கேக்குறாரு செந்தில். அது என்ன பண்ணுவியா, நான் தான் ஏற்கனவே பண்ணியிருக்கேனே அப்படின்னு மீனா அசால்ட்டா சொல்ல, அடி பாவி, அப்ப நீ உங்க அப்பாவை மதிக்கிறது இல்லையா, அப்படி என்ன விஷயம் என்னன்னு அப்பதான் தெரிஞ்ச ஒரு மாதிரி கேக்குறாரு செந்தில். என்ன தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு மீனா கேட்க, ஏய் தெரியல மீனாங்கிறாரு அவரு. காதலிச்ச பையனை அவங்களுக்கு தெரியாம தானே ஓடி போய் கல்யாணம் பண்ண அப்படின்னு மீனா சொல்ல, செந்தில் அதிர்ச்சியோட பார்க்க, ஓ இதோட மரமண்டைக்கு ஏறல போல அப்படின்னு மறுபடியும் சொல்ற மீனா, அது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, அப்போ என்னோட காதல் கல்யாணம் அவரை ஹர்ட் பண்ற முடிவு தானே அப்படின்னு மீனா கேட்க, சம்பந்தப்பட்ட செந்திலும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே பாக்குறாரு. என்ன முழிக்கிறீங்க, அத்தை செஞ்ச விஷயத்துக்கு நான் எப்படி உடந்தையோ அதே மாதிரி நான் செஞ்ச விஷயத்துக்கு நீங்களும் உடந்த, நீங்க அதுக்காக யார்கிட்டயாவது போய் சாரி கேட்டீங்களா என்ன, இல்ல எங்க அப்பா கிட்டயாவது போய் கேட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஐயோ இவள நம்ம குற்றவாளி கூண்டுல ஏத்தலான்னு பார்த்தா இவன் நம்மள தூக்கு மேடையிலேயே நிக்க வச்சிடறாளே அப்படின்னு செந்தில் முகத்தை திருப்பிக்கிறாரு. எங்க அப்பாவோட பார்வையில நம்ம கல்யாணம் தப்பு, ஆனா நம்ம பார்வையில அது கரெக்ட், அதே மாதிரிதான் மாமாவோட பார்வையிலையும் உங்க பார்வையிலையும் அத்தை பண்ணி வச்ச கல்யாணம் தப்பு, ஆனா அத்தை இடத்துல இருந்து பார்த்தா அதுதான் சரி. இததான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இதுக்கு மேல எப்படி விளக்குனா உங்களுக்கு புரியும்னு தெரியல அப்படின்னு கடுப்பா சொல்ற மீனா எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு எழுந்து போறாங்க. செந்தில் அசந்து போய் உட்கார்ந்து இருக்கவரு, என்ன இவ எப்படி பால் போட்டாலும் ஸ்கோர் பண்ணிடுறா, இவகிட்ட பேசுறத விட பேசாம வாயை மூடிக்கிறதே நல்லதுன்ற மாதிரி பாக்குறாரு. ரூம்ல கோமதி கட்டில படுத்திருக்க, பக்கத்துல அரசி படுத்திருக்காங்க. வழக்கம் போல பாண்டியன் தரையில பாய விரிச்சு படுத்திருக்காரு. கோமதிக்கு தூக்கமே வரல. எம்பட்டு பெரிய குத்தம் பண்ணவங்கள கூட மன்னிக்கிறாங்க, ஆனா இவர் என்ன மன்னிக்க மாட்டேங்கிறாரே, நல்லா இருக்கு நியாயம் அப்படின்னு தூங்குற பாண்டியனை ஒரு தடவை பாக்குற கோமதி, என்னத்த சொல்றதுங்கிற மாதிரி பாண்டியன் பக்கமா திரும்பி படுக்கிறாங்க. ஆமா இவர் முகத்தை பார்த்து கடுப்பாகிறதுக்கு பேசாம அப்படின்னு அடுத்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாங்க. என்ன இது எப்படி படுத்து பார்த்தாலும் தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க, சோ அப்படின்னு எழுந்து உட்கார்ந்து பாண்டியனை பார்க்க அவரு தலைக்கடியில கைய கொடுத்துட்டு,
நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. உங்க கோவத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அந்த லெட்டர்ல அத்தை என்ன எழுதியிருக்காங்கன்னு படிங்க மாமா அப்படின்னு மீனா சொன்னதும் கோமதி மறுபடி லெட்டரை நீட்டினதும் பக்கமா தலையை திருப்பிட்டு கையை மட்டும் நீட்டி வாங்குற பாண்டியன் அதை அப்படியே பிரிக்க போக ஆர்வமா கோமதி பார்க்க அடுத்த செகண்டே அதை கசக்கி தூக்கி போட்டதும் கோமதியோட மைண்டுக்குள்ள வருது, இப்படி எல்லாம் விட்டா வேலைக்கு ஆகாது, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்திர வேண்டியதுதான். கோமதி கடைசி ஆயுதத்தை வெளியில எடு அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க கோமதி. அப்படின்னு அவங்களே தைரியப்படுத்திக்கிட்டு வராத இருமல கஷ்டப்பட்டு இந்த பக்கம் அந்த பக்கமா மாத்தி மாத்தி வர வச்சிட்டு இருக்காங்க. அப்பா 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 அம்மா அரசி அரசி எழுந்திரி அரசி அப்படின்னு கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க கோமதி. ஆனா பாண்டியன் கிட்ட எந்த அசைவும் இல்ல. அரசி மட்டும் அறத்தூக்கத்திலேயே என்ன பண்றாங்க. ஏய் எழுந்திரி எழுந்திரி அப்படின்னு கோமதி பலமா இருமிட்டு இருக்க என்னாச்சுமான்னு பயந்து போய் கேக்குறாங்க அரசி. லைட்டா போடு மூச்சு முட்டுது அப்படின்னு கோமதி சொல்ல அரசி ஓடி போய் லைட்டை போட்டு வர்றாங்க. அம்மான்னு கோமதி இருமிட்டு இருக்க. அம்மா அம்மா என்னாச்சு அப்படின்னு அரசி கேட்டுட்டு இருக்க கோமதி இருமிட்டு இருக்க சத்தம் கேட்டு மெதுவா கண் விழிக்கிற பாண்டியன் கண்ணை தொடச்சிட்டு தலையை நிமித்தி பாக்குறாரு. நடிக்கிறதா நடிக்கிறாங்க, ஆனா அது நடிப்புன்னு தெரியற அளவுக்கு நடிக்கிறது தான் கோமதியோட பெரிய பிளஸ் போல. அவங்க அப்படியே பாண்டியனை பார்த்துக்கிட்டே இரும பாண்டியன் பாக்குறாரு. உடனே ஓவர் ஆக்ட் ஆகுது. ஐயோ முடியலையே, செத்துருவேன் போல இருக்கே, முடியலையே அம்மா, ஐயோ அம்மான்னு சூறாவளியில சிக்கின தென்னை மரம் மாதிரி கோமதி ஆட்டம் போட்டுட்டு இருக்க. ஐயோ அம்மா என்னாச்சுமான்னு பதறாங்க அரசி. ஐயோ ஐயோ முடியலன்னு கோமதி பதறிக்கிட்டு இருக்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டு அவனோட அட்டகாசத்தங்கிற மாதிரி பாண்டியன் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.